மீதம் இருக்கிற நேரத்தை நாம் செய்திக்கு நேரம் நம்ம கடந்து செல்வோம். இன்றைக்கு செய்திக்கென்று நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் எப்படி நடக்குதா? நன்மைக்கு ஏதுவாகவே நடக்குது. நன்மை நடந்தாலும் சரி, தீமை நடந்தாலும் சரி, அது எதுக்கு தான் நடக்குது? எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குது. யாருக்கு? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அழைக்கப்பட்டவர்களாய். நாமெல்லாம் யாரு? அழைக்கப்பட்டவர்கள். உலகத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம். கர்த்தர் நம்ம எல்லாம் யார் மூலமோ அழைத்து கொண்டு வந்து ரட்சித்து கழுவி சபைக்குள்ளே வைத்திருக்கிறான். அதனால நாமெல்லாம் யார் இடத்துல அன்பு கூறுகிறோம்? தேவனிடத்தில் அன்பு கூறுறேன்ற ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். அலையிலோயா, அதுதான் மிக முக்கியம். கற்பனைகளிலே பிரதான கற்பனை முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூறுவாயான். தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளாக நம்ம காணப்படணும். அதை நம்ம வளர்க்கணும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறத ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை நம்ம செய்து பழகினாதான் அப்படி அன்பு கூறுகிறவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். தீமை போல தெரியும், ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? ஒரு பெரிய நன்மை இருக்கும். அதான் சொல்றார், சகலமும் உனக்கு நன்மையாய் நடக்கும். அப்போ நம்ம தேவனிடத்தில் அன்பு கூற சகல காரியங்களையும் கர்த்தர் நன்மையாக மாற்றுவான். முன்பாக அது தீமையாக தெரிந்தாலும், குறைவாய் தெரிந்தாலும், தோல்வியாய் தெரிந்தாலும் அந்த அன்பு கூறுகிறத நம்ம நிறுத்தக்கூடாது. அந்த குறைக்கு மத்தியிலையும் அன்பு கூர்ந்து கொண்டே இருக்கணும். அந்த அன்பு மாறாமல் நம்ம ஆண்டு இடத்துல இருக்கும் பொழுது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அல்லேலூயா. ஒரு சில உதாரணத்தை பார்த்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வரைக்கும் ஒரு சம்பவம். அங்கே முதல் பார்த்தீங்கன்னா தோல்வி போல தெரியும், ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம் அங்கே இருக்கும். அது 1லிருந்து 6 வரைக்கும் வாசிங்க. லூக்கா 5 1லிருந்து 6 வரைக்கும் வேகமாக வாசிங்க. பின்பு அவர் கனசரேத் கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. முன்னாடி சம்பவம் என்ன நடக்குது பார்த்தீங்களா? அங்கே 5வது வசனம் சொல்றாரு, அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் என்ன பண்ணோம்? பிரயாசப்பட்டோம். எத்தனை மீன் கூட அகப்படல. ஒன்றும் அகப்படல. ஆச்சரியப்பாரு, கடல்ல ஒரு சின்ன மீன் கூட வரல பாருங்க. ஒரு மீன் கூட அகப்படல. ஆகிலும் உங்க வார்த்தையின்படி நான் போடுறேன்னா நிறைய மீன் பிடித்தார். அப்ப ராம் முழுவதும் முயற்சி செய்த அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க பாருங்க. முதல் நாள் ராத்திரியில நிறைய மீன் பிடித்தாங்க. எத்தனையோ நாள் பிடித்து இப்படி ஒரு நாள் அவங்க பார்த்ததே இல்லை. ஒரு மீன் கூட இல்லாத சம்பவம் அவங்க வாழ்க்கையில சந்தித்ததே இல்லை. ஆனால் இப்போ முதல் முறை அப்படி சந்திக்கிறாங்க. நைட்டு புறப்பிடிக்கிறாங்க. திடீர்னு எங்கடா போச்சு மீனெல்லாம் ஒன்று கூட காணோன்னு சொல்லி அங்கே வெளியே அந்த கரையில் உட்காந்து என்ன பண்ணி கொண்டிருக்காங்க? வலையை அலசி கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. அதனால என்ன நன்மை அங்கே நடந்தது? இவங்களுக்கு நிறைய மீன் கிடைச்சிருந்தா அந்த காலையில் இவங்க அங்கே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க? அங்கே இருந்திருக்க மாட்டாங்க. புரியுதா? மீன் கிடைச்சோன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? எல்லா மீனையும் எடுத்துட்டு வியாபாரத்துக்கு போயிருப்பாங்க. சந்தைக்கு போய் கொடுக்கணும். எங்கே போய் கொடுக்கணுமோ அங்கே உடனே புறப்பட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க போயிருந்தானா யாரை சந்தித்திருக்க முடியாது? இயேசுவை சந்தித்திருக்க முடியாது. அந்த சம்பவத்தை அவங்க அனுபவித்திருக்க முடியாது. பாருங்க, அன்னைக்கு மீனே இல்லாததுனால சோர்வு தான். ஒரு மீன் கூட கிடைக்கலன்னு ஒரு சோர்வு தான். ஆனாலும் அந்த வலையை என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க?
சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதனால உங்கள் வியாபாரத்தில் எல்லாத்துல குறை வந்தால் கூட அந்த வியாபாரத்து பொருள் மேலே கோபம் வரக்கூடாது, அதெல்லாம் போட்டு உடைக்கக்கூடாது. என்னென்ன ஒன்றுமே வியாபாரம் இல்லையான்ட்டு அதை கசந்து கொள்ளக்கூடாது. ஒரு மீன் கூட அந்த வலை கொண்டு வரல, ஆனாலும் அந்த வலையை அவங்க என்ன பண்ணுறாங்க, சுத்தம் பண்ணுறாங்க, அழகாக பண்ணுறாங்க, கழுவுறாங்க. வலை மேலே அவங்களுக்கு கோபம் வரல. நமக்கு உடனே கோபம் வருது, நடக்க இது வியாபாரமே நடக்கும், அது பொருள் மேலே கோபம் வரும். ஆனால் அவங்களுக்கு அது கோபம் வரல, அவங்க அதை நிதானமாக உட்காந்து அங்கே கழுவி கொண்டு இருக்கிறாங்க. அதனால நடந்த சம்பவம் கரெக்டாக இயேசு வந்தார். அலையிலே சொல்லுங்களேன். நீங்களும் கைவிடப்பட்ட நிலைமையில், தோல்வியான சூழ்நிலையில் இப்படி நீங்கள் சோர்ந்து போய் அமர்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க, இயேசு உங்களை தேடி வராருன்னு அர்த்தம். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. பணம் இல்லாமல், வருமானம் இல்லாமல், கடன் பிரச்சனையில் சோர்ந்து போய் அப்படியே நீங்கள் அப்படியே வேதனையோடு துக்கத்தோடு நீங்கள் அமர்ந்து அங்கே யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அடுத்து நீங்கள் நிமிர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கே யார் நிற்கிறது, இயேசு அங்கே நிற்கிறாருன்னு அர்த்தம். இவங்க அதெல்லாம் எதிர்பார்க்கல, தோல்வி தான் அங்கே சந்தித்து உட்காந்து யோசித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல கரெக்டாக யார் வருது, இயேசு வந்தா. இயேசு வந்து பாருங்க, இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரோடு கூட பேசுகிற அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றான். நேரா சீமோன் பேதுருட்ட வந்து ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க. இவன் மீன் கிடைச்சிருந்தா இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை அவன் சந்தித்திருக்கவே முடியாது, அவன் எங்கேயோ போயிருப்பான். புரியுது உங்களுக்கு? அப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்களை பாருங்க, இது விரும்பாத சூழ்நிலை, இது போல ஒரு ஆசீர்வாதமே எல்லாம் அந்த ஒரு சூழ்நிலையில் பாருங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வாய்ப்பை கத்த நமக்கு தருகிறான். அல்லேலூயா. நல்ல உற்சாகமாக இருங்க, சந்தோஷமா இருங்க. அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா உங்க கூட இயேசு பேசுகிறார். அல்லேலூயா. பேச விரும்புகிறார், உங்களை விசாரிக்க விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பும் பொழுது அந்த சூழ்நிலையில கத்த நம்ம கைவிட மாட்டார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த பேதுருக்கிட்ட ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க, உன்னுடைய படகு எனக்கு வேணும்னு கேட்கிறார் பாருங்க. அவனே படகுல ஒரு மீன் இல்லாமல் இருக்கிறான், சோர்ந்து போய் இருக்கிறான், ஆனா அந்த படகை கேட்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையிலும் சோர்ந்து போய் வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கை படகை கர்த்தர் கேட்கிறார். நான் உங்க வாழ்க்கை படகுல நான் ஏறணுன்றாரு. ஆமாண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. உன்னுடைய தொழில நான் இருக்கணும்ன்றாரு. அல்லேலூயா. எது உங்க வாழ்க்கையில தோல்வியோ, எது நஷ்டமோ அதை எனக்கு கொடுங்கிறார். உங்க வியாபாரத்தை, உங்க கடையை, உங்க படகை நீங்க அதை எனக்கு கொடு, என்னுடைய கண்ட்ரோலுக்கு கொடுன்னு கேட்கிறாரு பாருங்க. எனக்கு கொடு, அதை நான் பயன்படுத்தணுன்றார். இன்றைக்கு அப்படி தோல்வியோடு நீங்க வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து கேட்கிறாரு, உன் படகை என்கிட்ட கொடு, உன் படகுல நான் ஏறணும், உன் வியாபாரத்தில் நான் வரணும், உங்கள் குடும்பத்தில் நான் வரணும், வாழ்க்கை படகாக இருக்கிற உன் இருதயத்தில் நான் வாசம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையில் அநேக தோல்விகளை கத்த சந்திக்க வைத்திருக்கலாம். ஆனால் அந்த தோல்விகள் இன்றைக்கு என்னவாய் மாறப்போகுது, நன்மையாய் மாறப்போகுது. நம்புறவங்க மட்டும் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அந்த படகையும் ஆண்டவர் இடத்துல கேட்டாரு. ஆனால் இவன் அந்த நேரத்தில் தோல்வி இதெல்லாம் பற்றி கவலைப்படல. ஆனால் ஆண்டவருக்கு என்ன பண்ணிட்டான், படகை கொடுத்துட்டா பாருங்க. அதனால தான் நம்ம வாழ்க்கையில் எனக்கே ஒன்றும் இல்லை, நானே சோர்ந்து போயிருக்கிறேன், என் வாழ்க்கையில் நஷ்டம், இன்னைக்கு வியாபாரத்தில் ஒன்றும் இல்லை, இயேசுக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒன்றுமே இல்லாத நிலையிலும் தெசலோனிக்க சபை விசுவாசிகளை போல மிகுந்த தரித்திரத்தின் மத்தியிலும் உதாரணத்துவமாக யாரை கொடுத்தாங்க, ஆண்டவர் கொடுத்தாங்க. எல்லா தோல்வியாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த நிலையில் படகை கேட்டால் கூட உங்களுக்கு வேற வேலையில் போங்கன்னு சொல்லல. அவன் நாங்களே மீன் பிடிக்க கஷ்டப்பட்டிருக்கிறோம், நீங்க இந்த நேரத்தில் படகு கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு வேற டென்ஷன் பண்றீங்க, நாங்க மறுபடியும் அடுத்த எங்களுக்கு வேலை இருக்கு, இன்னைக்கு எங்க சாப்பாட்டுக்கு மீன் நாங்க பிடிச்சாகணும், மறுபடியும் நாங்க மீன் பிடிக்க போகணும் அப்படிலாம் சொல்லல. எங்களுக்கு நாங்கள் மறுபடியும் எங்களுடைய கஷ்டத்தை நாங்கள் மாற்றுறதுக்கு நாங்கள் போனோம். இப்போ வந்துட்டு நீங்கள் படகை கொடுங்க, பிரசங்கம் பண்ணுற அப்படின்னாலாம் முடியாது, நீங்கள் போங்க போங்கன்னு அப்படி சொல்லலை. அந்த தோல்வியின் மத்தியிலோ, சோர்வின் மத்தியிலோ, அந்த இழப்பின் மத்தியிலோ இயேசு படகை கேட்டோன்னே அவனே தள்ளி கொண்டு போய் என்ன பண்ணுறான், சற்று உள்ள தள்ளி கொண்டு போய் ஹெல்ப் பண்ணி அந்த படகை கொடுக்குறா பாருங்க. வெறுமையான அந்த ஒன்றும் மீன் இல்லாத படகை ஆண்டர்கிட்ட கொடுக்குறான். அந்த பாக்கியத்தை அவன் பெற்றான். இந்த தோல்வியின் மத்தியில் அவனுடைய படகுல இயேசு ஏறி பிரசங்கம் பண்ணுகிற ஒரு பிரசங்க பலிபீடமாக ஆண்டவர் அதை மாற்றினார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க.
மீனே இல்லாததுனால தான், மீனே கிடைக்காததுனால தான் இந்த பாக்கியத்தை அவன் பெற்றான். அல்லேலூயா. மீன் கிடைச்சிருந்தா போயிட்டு இருப்பான். மீன் கிடைக்கலன்னு எத்தனை பாக்கியங்கள் பாருங்க. இன்னைக்கு அவனுடைய படகு ஒரு சர்ச் மாதிரி, ஒரு பலிப்பீடம் மாதிரி, சர்வ வல்லமுள்ள தேவன் அந்த படகுல ஏறி அப்படியே என்ன பண்றாரு, பிரசங்கிக்கிறான். பிரசங்கிக்கும் பொழுது அந்த பிரசங்கத்தை அவன் கேட்கிற ஒரு வாய்ப்பு. அவன் வலையை அழிச்சு கொண்டு அந்த பிரசங்கத்தை கேட்கிறான். மற்ற எல்லாரும் திரளான ஜனங்களும் கேட்கிறாங்க. இவனும் அந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒரு வாய்ப்பை பெற்றான். அல்லேலூயா. பாருங்க, பிரசங்கத்தெல்லாம் கேட்டு முடிச்ச பிறகு அந்த படகுல இயேசுவுக்கு அந்த படகை அவன் கொடுத்ததுனால அப்படியே இறங்கிட்டு, ரொம்ப நன்றி தம்பி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போல. இயேசுகிட்ட உடனே இறங்கிட்டு, சரி தந்தீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு போல. பாருங்க, அவனுடைய பிரச்சனையை அறிந்திருந்தா. ஒரு அலையில சொல்லுங்களேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க படகை நீங்க ஆண்டவர்கிட்ட கொடுங்க, உங்களை விட்டுட்டு போக மாட்டாரு. இரவுல நீங்க என்ன பிரச்சனைன்றது அவருக்கு தெரியுது. அவன் சொல்லவே இல்லை, ராம் முழுதும் நாங்க தேடி ஒரு மீன் கூட கிடைக்கலன்னு சொல்லவே இல்லை. அதுக்கு முன்பாகவே ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, படிங்க 5வது வசனம், 4வது வசனம் படிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பிறகு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ராத்திரி பூரா எனக்கு மீன் கிடைக்கலன்னு சொன்னாரா, சொல்லலையா? சொல்லவே இல்லை. அதான் நம்ம ஆண்டவர் தீர்க்கதரிசி. மனுஷனோட முகத்தை பார்க்கிறான். என் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தை அறிந்திருக்கிறான். உனக்கு இன்னது தேவை என்பதை நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. உனக்கு என்ன இன்னைக்கு தேவைன்றது கர்த்தருக்கு தெரியுது. இன்னைக்கு இவன் என்ன தோல்வியில் இருக்கிறான், எதுல சோர்ந்து போயிருக்கிறான், இப்ப எதை இவனுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறான், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியுது. அவன் சொன்ன ஆச்சரியப்படுறான். இப்போ ஆண்டவர் காலையில சொல்றாரு, என்னைக்குமே ராத்திரி தான் மீன் பிடிப்பாங்க. இவங்க ராம் முழுதும் தேடி ஒரு மீன் இல்லை. இப்போ காலையில 8 மணி 9 மணி இருக்கும். இப்போ மீனே வராது. ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க, காலையில மீனெல்லாம் வெயில் வந்தோன்னா உள்ள போயிடும், மீனே பிடிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் பாருங்க, அவருடைய வல்லமை வெளிப்படுத்தும்படி, அவனுடைய குறைவை நீக்கும்படி அவனை சந்தோஷப்படுத்தணும். ஆனால் தான் ஆண்டவருக்கு காலம் சூழ்நிலை பிரச்சனையே கிடையாது. உங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு எந்த காலத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்வா. அல்லேலூயா. ஆனால் தான் ஆண்டவர் சொல்றார், பஞ்ச காலத்தில் உன்னை ஆத்மா நான் என்ன பண்ணுவேன், திருப்தி ஆக்குவேன். பஞ்சகாலம், ஆனா நான் உன்னை திருப்தி ஆக்க வேண்டார். இப்ப காலையில மீனே கிடைக்காது. ஆனா ஆண்டவனை பார்த்து சொல்றாரு, நீ வலையை என்ன பண்ணு, போடுங்கிறார். அப்புறம் தான் அவன் சொல்றான், என்ன சொல்ற பாருங்க பேதுரு. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் இது நம்முடைய பலவீனம். நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம அவருக்கு வல்லமை நமக்கு புரியல, அவருடைய இது நமக்கு புரியல. ஆனால் நம்ம என்ன சொல்றோம், ஆண்டவரே நான் ட்ரை பண்ணிட்டோம், எங்க கிடைக்குது, ஒன்றும் இல்லை, விலைவாசி ஏறி போச்சு, பெட்ரோல் விலை ஏறி போச்சு, எல்லாம் இப்படி நம்ம அவர்கிட்ட சொல்றோம். ஆனாலும் அவன் சொல்ற பாருங்க, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை நான் பண்றேன். அதான் விசுவாசம். புரியுதுன்ற ஒரு அலையிலே சொல்லுங்க. நம்முடைய தோல்வியின் சிந்தைக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. இவருடைய பிரசங்கத்தை கேட்டு இவனுக்கு புரியுது, இவ்வளவு வல்லமையான பிரசங்கம் செய்தாருன்னா இவரால ஏதோ செய்ய கூடும், இந்த வார்த்தையில ஏதோ வல்லம் இருக்கு. இவர் சொல்றாரு, ஆனாலும் வளையத்தை போட்டு பார்ப்போமே, ராம் முழுதும் போட்டோ கிடைக்கல, சரி ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணலாம், வார்த்தையை நம்பி போடலான்னு சொல்லி வார்த்தையின்படி போடுறேன்னு சொல்லி போட்டா பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அந்த வலை கிளியத்தக்கதான மீனை கர்த்தர் கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். ராத்திரியில் இவங்க மீன் பிடிச்சிருந்தா கூட வலை கிளியத்தக்க மீன் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. ஏதோ வலைக்கு வந்த மீன் கிடைச்சிருக்கும். இப்போ எல்லாம் பெஸ்ட்டு மீனா, சூப்பராக நல்ல மீனா வலை கிளியுது. பார்த்தீங்களா, தோல்வி இப்போ நன்மையாய் மாறுது பாருங்க. அதான் ஆண்டவர் சொல்றார், அவரிடத்துல அன்பு கூறுகிற யாவருக்கும் சகலமும் எதுக்கு தான் நடக்குது, நன்மைக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. இப்போ பெஸ்ட் மீன், அதில் தூக்கி எறிகிற மீனே இருந்திருக்காது, எல்லாமே அப்படியே அள்ளி கொண்டு போகலாம். அப்படிப்பட்ட மீன் அந்த வலை கிழிந்து போட்டு நிரம்பி பக்கத்தில் இருக்கிற அவனோட ஃப்ரெண்ட்ஸ் போட்டெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறார். அதான் ஆண்டவர் சொல்ல, நீயோ கடன் வாங்காது இருப்பாய், அநேக ஜனங்களுக்கு என்ன பண்ணுவேன், கடன் கொடுப்பான்.
நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால் இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழிய பண்ணுகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில் எல்லா கர்த்தர் நன்மைக்கு எதுவாகவே செய்கிறார் என்று சொல்லி நன்மையோ தீமையோ அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காலியும் கர்த்தர் நிரம்பி வழிய பண்ணுவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். அதே போல அவருக்கு அதுக்கு பிறகு என்ன வந்துச்சு? ரட்சிப்பும் வந்தது, ஊழியத்துக்கு அழைப்பும் வந்தது. ஊழியத்தில் வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்தினா. அவனை பார்த்து தான் சொன்னார், இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லைன்னு சொன்னார். மீன் மாத்திரம் இல்லை, ரட்சிப்பு, அபிஷேகம், வல்லமை, வரங்கள், கிருபைகள், ஊழியங்கள் எல்லாவற்றையும் அன்றைக்கு அந்த மீன் கிடைக்காததுனால அவன் பெற்று கொண்டான். இன்றைக்கு இதெல்லாம் நீங்கள் கிடைக்கல அப்படின்ற சோர்வோடு கூட இருக்கிறீங்களோ, உங்களுக்கும் கர்த்தர் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்து பேதுருவை போல உங்க பேரை பெருமைப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். ரெண்டாவது யோவான் 2ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிங்களேன். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. அங்க ஒரு கல்யாணம் நடக்குது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவினுடைய தாயும் அங்க இருந்தாங்க. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. திராட்சை ரசம் குறைவுபட்ட போது பாருங்க, அந்த வீட்டுல என்ன குறைஞ்சிருச்சு? திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சு. யூதர்களுடைய திருமணத்துல என்ன குறையக்கூடாது? திராட்சை ரசம் குறையக்கூடாது. நம்ம ஊரில் சாம்பார் குறைஞ்சா தண்ணி ஊற்றிக்கலாம், ஆனால் அதில் தண்ணி ஊற்ற முடியாது. அது ஸ்பெஷல், ரொம்ப நாளாக பதப்படுத்தி கொண்டு வருகிற ஒரு ரசம். அது திடீர்னு கடையில் போய் வாங்கிட்டு வர முடியாது. அப்படிப்பட்ட விலை மதிக்க முடியாதது அந்த திருமணத்துக்கு பெருமையை உண்டாக்குகிறது. அதுதான் பெருமை. அது குறையவே கூடாது. குறைஞ்சா அவங்க ரொம்ப இதாக பேசுவாங்க. இப்போ அப்படி நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை. எது குறைஞ்சிருச்சு? குறைஞ்சிருச்சு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய விஷயங்கள் குறைந்து போய் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் அதில் என்ன அற்புதம் நடக்குது பாருங்க. குறைஞ்சு போச்சு. இப்போ என்ன நடந்துச்சு? இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றால். பாருங்க, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்று யாருக்கிட்ட சொல்றாங்க? இயேசுகிட்ட சொல்றாங்க. ஏன் மரியாள் இயேசுகிட்ட சொல்றாங்கன்னா, அது வரைக்கும் இயேசுகிட்ட அற்புதமே பண்ணது கிடையாது. அவர் அற்புதர்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் மரியாளுக்கு தெரியும் அவருடைய பிறப்பு எப்படிப்பட்டது என்று சொல்லி. மற்றவங்களுக்கு தெரியாது, மரியாளுக்கு மட்டும் தெரியும். அவர் தேவ ஆவியினால் பிறந்திருக்கிறார். ஆனால் இவர் ஏதோ ஒன்று செய்வார், இவருக்கு ஏதாவது ஒன்று இந்த இடத்துல இந்த குறைவை நிறைவாக்குகிற ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவாருன்னு மரியாள் அவங்களுக்கு ஒருத்தருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் அதுக்கு சொன்னாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்லிட்டாரு? அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். இன்னும் எனக்கு வேலை வரலன்றான். அதுக்கு நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு. மரியாள் சொன்ன உடனே இயேசு அற்புதம் பண்ணியிருந்தா, இன்னைக்கு வரைக்கும் என்ன உபதேசம் வந்திருக்குன்னா, உனக்கு இயேசுகிட்ட அற்புதம் வேணும்னா நீ மரியாள் மூலமாக தான் போகணும் அப்படின்னு ஒரு இப்போவே வந்திருக்குல்ல. இப்போவே நிறைய ஒரு சபைகளில் மரியாள் மூலமாக தான் ஜெபம் பண்ணுறாங்க. அது செய்யக்கூடாது என்பதுக்கு தான் இயேசு அங்கே மரியாள் சொன்னோன்னே செய்யல. புரியுதா? அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதனால மரியாள் மூலமாக நமக்கு இயேசு என்ன செய்ய மாட்டா? அற்புதங்களை செய்ய மாட்டா. அதை ஆஃப் பண்ணுறதுக்கு தான் சொன்னார், எனக்கு இன்னும் என்ன வரல, நேரம் வரல. அதை மரியாள் புரிந்து கொண்டு வேலைக்காரங்கிட்ட சொல்லிட்டாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கன்ட்டாங்க. எஸ்கேப் ஆயிட்டாங்க. இனி நான் சொல்லி நடக்காது, அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலோ யார் மூலமாகவும் நம்ம இயேசுகிட்ட போக வேண்டியதில்லை. நம்ம டைரெக்டாக இயேசு சொன்னதை செஞ்சால் அற்புதம் நடக்கும். அல்ல இல்லையா? சரி, இப்போ என்ன நடந்தது? 11 வாசிங்க. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயா உள்ள கானா ஊரிலே செய்தார். ஆமென். இப்போ அங்கே எதற்காக அந்த ரசம் குறைந்தது நீங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அந்த ரசம் அந்த வீட்டில் குறைஞ்சதுனால தான் இயேசு கிறிஸ்து அற்புதர் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அந்த வீட்டில் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க பாருங்க. அது வரைக்கும் அவர் ஒரு மனுஷன் நினைச்சிருந்தாங்க. மரியாளுக்கும் யோசேப்புக்கு பிறந்த ஒரு குழந்தை நினைச்சாங்க. அவன் ஞானமுள்ள ஒரு குழந்தை பிரசங்களை பண்ணுறாரு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அவருக்குள்ள அற்புதர் என்பதை இதுவரைக்கும் யாருக்கு தெரியாது. இதை ஃபஸ்ட்டு அற்புதம் பண்ணுற. அப்போ அந்த வீட்டில் ரசம் குறைந்தது பாருங்க.
அந்த இயேசு ஒரு அற்புதர் என்பதை வெளிப்படுவதற்கு தான் அங்கே ரசம் குறைஞ்சிருக்கு. இப்போ நன்மைக்கா தீமைக்கா? நன்மைக்காக அங்கே குறைந்திருக்கு. எல்லாம் பதறி இருப்பாங்க, சோர்ந்து போயிருப்பாங்க, எல்லாம் அந்த இடத்துல பெரிய டென்ஷனாக இருந்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினான். முதல் அற்புதர் என்பதை அங்கே வெளிப்படுத்தினான். இப்போ இந்த எடுத்துட்டு போய் நீங்கள் பரிமாறுங்கன்னு சொன்னார். அங்கே என்ன நடந்தது பாருங்க. அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்தது என்று இப்போ அங்க இருக்கிற பந்தி விசாரிப்புக்காரங்க அந்த எல்லாருக்கும் ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? இந்த ரசம், திராட்சை ரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை மோண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி, தண்ணியை எடுத்த வேலைக்காரருக்கு மட்டும் தான் அது எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியுமே தவிர பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால், பந்தி விசாரிக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியாததுனால அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது, அந்த தண்ணீரை அவங்க ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, இப்ப யாரை கூப்பிடுறாங்க? மணவாளனை கூப்பிடுறாங்க. பாருங்க, இது மட்டும் நடக்கலைன்னா மணவாளனை கூப்பிட்டு என்ன சொல்லியிருப்பாங்க? என்னடா கல்யாணம் நடத்துகிற நீ? என்ன கஞ்சனாக இருக்கிற நீ? நீ மேடை மட்டும் அழகாக போட்ட போதுமா? அப்படியே ட்ரெஸ்ஸை மட்டும் நல்லா போட்டு நின்னா போதுமா? அப்படியே அலங்காரம் மட்டும் நீ கோடி கோடியாக அலங்காரம் பண்ண போதுமா? இந்த திராட்சரசம் இல்லாமல் நீ பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி அன்றைக்கு அவனை வெக்கப்படுத்தியிருப்பாங்க, எல்லாம் துக்கப்படுத்தியிருப்பாங்க, வேதனைப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு பாருங்க, மணவாளனுக்கே தெரியாது அது எங்கிருந்து வந்துச்சுன்னு சொல்லி இப்போ அந்த மணவாளனுக்கு அங்கே ரசம் குறைந்தது ஒரு பெருமையாய் மாறுது. பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு எது குறைந்து இருக்கிறதோ அதுலேயே கர்த்தர் உங்களை பெருமைப்படுத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். விசுவாசிங்க, நம்புங்க. நீங்கள் குறைந்து போச்சே, நான் வெக்கப்பட்டு போகிறேனே, நான் இதில் கஷ்டப்பட்டு போகிறேனே, இந்த கடனை கட்ட முடியலையேன்னு சொல்லி நீங்கள் இருக்கலாம். ஆனால் அதே கடன் கொடுத்தவங்களே உங்களை பாராட்டுற மாதிரி கர்த்தர் பண்ணுவார். கர்த்தர் அவங்க முன்னாடியே உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். யார் வெக்கப்படுத்துவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க வந்து சொல்கிறாங்க பாருங்க, அவங்க தான் வந்து வெக்கப்படுத்துகிற ஆட்கள். இப்போ அவங்களே வந்து மாப்பிள்ளையை கூப்பிடுறாங்க. மாப்பிள்ளை பயந்து போகிறாரு, என்னன்னா நம்மளை கூப்பிடுறாங்கன்னு. போனால் அங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்க, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து, முதல் நல்ல திராட்சை ரசத்தை கொடுப்பான். ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு, எல்லாம் திருப்தி அடைஞ்ச பிறகு ருசி குறைந்ததை கொடுப்பான். அங்கேயும் அப்படி நடந்துருக்கு பாருங்க. நம்ம ஊரில் முதல் டேஸ்ட்டாக இருக்கும், சாம்பார் திக்காக இருக்கும், கடைசி போக போக தண்ணி ஊற்றிருப்பாங்க. கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் ரசமாக இருக்கும். ஏன்னா சாம்பார் கூட இலையில ஓடுதுன்னா மேட்ரு என்னன்னா குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். அங்கேயும் இப்படி பண்ணியிருக்கிறாங்கன்றது இப்போ தெரியுது. அவர் சொல்கிறார், முதல்ல டேஸ்ட்டாக கொடுப்பாங்க, அப்புறம் போக போக என்ன ஆகும்? கொஞ்சம் ருசி குறையும். ஆனால் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க? நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். அவன் ஏச்சலாம் முதல் கொடுத்தது என்னதான்? அது நல்ல ரசம் தான். முதல் கொடுத்தது நல்ல ரசம் தான். ஆனால் இப்போ இயேசு தண்ணீரை ரசமாய் மாற்றினது அதை விட என்னது? ஆமேன். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அந்த நல்ல ரசத்திலும் மேன்மையான ஒரு நல்ல ரசம் வந்ததற்கு காரணம் என்னன்னா, அந்த வீட்டில் ரசம் குறைந்தது தான் காரணம். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. உங்கள் வீட்டில் குறைகிறது தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். குறைந்திருப்பது அதை விட மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை, அதை விட ருசியான ஒன்றை, அதை விட சந்தோஷமான ஒரு காரியத்தை ஒன்றை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. ஆச்சரியப்பட்டு போனாங்க பாருங்க. ஏற்கனவே ருசி உள்ளதை தான் அவர் கொடுத்தாரு, பெஸ்ட்டை தான் கொடுத்தாரு. இப்போ என்ன சொல்றாங்க? அது நீ முதல் கொடுத்தது சரியில்லை, இப்போ அதை விட எப்படி இருக்குது? பெஸ்டா இருக்குன்றாங்க பாருங்க. தண்ணியை வந்து பெஸ்ட்டா மாத்திட்டாரு ஆண்டவர். அதை விட ஆச்சரியமா மாத்திட்டாரு, அதை விட பெருமைப்படுத்திட்டார். மாப்பிள்ளையவே கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் நினைச்சு பாருங்க. அவரே முழிக்கிறார், திருன்னு இது எங்க இருந்துடா வந்துச்சு, நான் வாங்கலையே அப்படிங்கிற அளவுக்கு அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். நம்புங்க, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவார். நம்புங்க. நீங்க முதல் இருந்ததை விட இனி அதை விட சந்தோஷமா உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. முதல்ல பெற்ற அபிஷேகத்தை விட அதை விட மென்மையானது ஆண்டவர் உங்களுக்கு தருவார். முதல்ல இருந்த அதான் ஆண்டவர் சொல்லார், இதிலும் நீ பெரிதானவர்களை காண்பா. அவரிடத்துல அன்பு கூறுங்க போதும். அவரிடத்துல அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு சகலமும் என்னதான் நடக்கும்? நன்மைக்கு எதுவாய்த்தான் நடக்கும். நீ குறைஞ்சு போச்சேன்னு நினைக்காதீங்க, வெக்கப்பட்டு போறேன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் அந்த வெக்கத்தின் மத்தியில ஆண்டவர் சொல்றாரு, உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். சந்தோஷத்தை ஆண்டவர் தருவார், மகிழ்ச்சியை தருவார், பேரை பெருமைப்படுத்துவார். இப்போ அந்த மாப்பிள்ளைக்கு ஒரு கம்பீர பெருமை வந்துருச்சு அவருக்கு.
அப்பா எல்லாம் நம்மளை என்ன பண்ணிட்டு போறாங்க, பெருமையா பேச நம்ம கல்யாணமே சூப்பர்னு போறவங்கள போய் சொல்லுவாங்கல்ல, அருமடா இந்த கல்யாணம், அருமடா எங்க இருந்துடா வந்துச்சு அப்படின்னு எல்லாம் பெருமையா அந்த கல்யாணத்தை குறித்து பேசியிருப்பாங்க. அதான் ஆண்டவர் சொல்லாரு, உன் பேரை பூமியில நான் என்ன பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன். சிறுமைப்படுத்த உன்னை விட மாட்டான், நம்மை விட மாட்டான். கர்த்தர் நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். அங்கே இயேசு அற்புதம் 2 விளங்குவதற்கு அது குறைவாய் இருந்தது. அந்த குடும்பத்தாருடைய பேர் பெருமைப்படுவதற்கு அந்த ரசம் குறைந்தது. அதன் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 23 ஒரு சில வசனங்களை வாசிங்க. அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். ஊழியம் செய்தாங்க, உற்சாகமா ஊழியம் செய்தாங்க. பவுலும் சீலாவும் பயங்கர வல்லமையான ஊழியம் செய்றாங்க. ஆனா காரணமே இல்லாம இப்ப அவங்களை என்ன பண்றாங்க, சிறைச்சாலையில வைக்கிறாங்க. என்ன நடக்குது பாருங்க. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே கட்டி வைத்தாங்க. காலையும் என்ன பண்ணாங்க, தொழுமரத்துல கட்டி வச்சுட்டாங்க, தப்பிக்க முடியாம கட்டி வச்சுட்டாங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, ஆமென், பவுலும் சீலாவும் என்ன பண்றாங்க, ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஆமென். இது போல உங்க வாழ்க்கையில இது ஒரு தோல்வி, அவங்க வாழ்க்கையில தோல்வியான்னு நினைக்கிறாங்க. என்னன்னா நம்ம ஊழியத்தை நம்ம செஞ்சோம், யாரையும் நம்ம ஏதோ தப்பு பண்ணலையே, தப்பு பண்ணாம கொண்டு வந்து எங்க வச்சிருக்காங்க, யோசேப்பை போல ஜெயில வச்சது போல இவர் ஜெயில வச்சு தொழுமரத்துல கட்டி அவங்க தப்பிக்கவே முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளிட்டாங்க. இப்ப நாம என்ன பண்ணியிருந்தோம்னா ஜெபம் பண்ணியிருக்க மாட்டோம். 2 பேர் உட்கார்ந்து ஆண்டவர் குறை சொல்லிகிட்டே இருந்திருப்போம். என்ன நம்ம ஊழிய செய்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் சொன்னார், ஒரு தீங்கு அணுகாதுன்னு சொன்னார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும்னு சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருவிலேயே தொடுவான்னு சொன்னார், ஒருவரும் உண்மையில் கை போடுவதில்லைன்னு சொன்னார். இப்போ இப்படி நம்மளை கட்டி வச்சுட்டாங்களே, நம்ம ஆண்டவர் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆப்போசிட்டாக முறுமுறுத்து பேசி கொண்டு இருந்திருப்போம். ஆனால் இவங்க 2 பேர் பாருங்க, எல்லாம் நமக்கு நன்மைக்கு தான் நடக்குதுடா, சரி என்னமோ நடக்கட்டும்னு சொல்லி என்ன பண்றாங்களாங்க, ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. இந்த கட்டப்பட்டதான் நிலைமையில இருந்தீங்கன்னா அதிலிருந்து கட்டவிழ்க்கப்படணும். கடன் பிரச்சனை இந்த கட்டவிழ்க்கப்படணும், வியாதியிலிருந்து கட்டவிழ்க்கப்படணும், போராட்டத்திலிருந்து கட்டவிழ்க்கப்படணும்னா நீங்க மாம்சத்துல போராடுகிறதுனால ஒண்ணுமே நடக்க போறதே கிடையாது. நம்முடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியானவரால் எல்லாம் கூடும். நீங்க மாம்சத்துல போராடினா அந்த போராட்டம் முடிவுக்கு வராது, அது அதிகமாக தான் ஆயிக்கொண்டிருக்கும். ஆனால் இவங்க அங்கே அவங்கள திட்டல, எங்களை எதுக்கு கொண்டு வந்து வச்சுங்க, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லலை, கோர்ட்டுக்கு போகல, அவங்க நியாயத்தை கேட்கல, எதுவுமே கேட்கல. தப்பு பண்ணாமல் உள்ளே வைத்திருந்தாலும் அவர்கள் செய்த காரியம் என்னன்னா ஜெபம் பண்ணி ஆண்டவரை துதித்து பாடி மகிமைப்படுத்தி கொண்டிருந்தாங்க. எல்லா நன்மைக்கு எதுவாக நடக்கும்னு சொல்லி விசுவாசித்தாங்க. அங்கே என்ன நடந்தது பாருங்க. காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி இப்ப இவங்களை கர்த்தர் உள்ள கொண்டு போனது எதுக்காக இருக்கீங்களா இல்லையா? தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தணும். ஆண்டவர் அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தணும். ஒரு ஊழியக்காரனை தொட்டான், ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாக கிரியை செய்தான், ஒரு ஊழியக்காரனை நீ கஷ்டப்படுத்தினா ஆண்டவர் எவ்வளவு கோபமா வைராக்கியமா இறங்கி வருகிறார் என்பதை அந்த ஜனங்க அறியணும். அவங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்தணும். அதற்கு என்ன பண்றாரு, இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறார். அது நமக்கு தீமையே தெரியுது, புரியுதா? நமக்கு அது கஷ்டமா தெரியுது. ஏன்னா காரணம் இல்லாம என்ன ஜெயிலில் வச்சுட்டாங்க நமக்கு தெரியுது. ஆனா எதற்கு ஆண்டவர் ஜெயிலுக்குள்ள கொண்டு போயிருக்காருன்னா அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு தேடுறாரு. அதுக்கு தான் தப்பு பண்ணாத நம்ம உள்ள போய் என்ன பண்றாரு, உட்கார வைக்கிறார், உள்ள உட்கார வைக்கிறார். அப்ப நம்ம அதை தெரிந்து கொள்ளணும். நமக்கு விரோதமா எழும்பும்போது நம்ம தெரிந்து கொள்ளணும், நம்மை கொண்டு கர்த்தர் என்ன பண்றாரு, மகிமைப்பட போறாருன்னு சொல்லி அந்த வேதனை, துன்பம், கட்டப்பட்ட நிந்தை, அவமான மத்தியில தேவனை துதித்து ஸ்தோத்திரித்து கர்த்தாவை நீங்க பார்த்து கொள்ளுங்க, நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கணும். இப்ப திடீரென்று அங்க என்ன வருது, ஒரு பெரிய நிலநடுக்கம் அங்க வருது. வந்தோன்னு என்ன நடக்குது பாருங்க. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லா கதவு தானா திறக்குது.
ஜெயில் கதவெல்லாம் திறக்குமா? எப்படி பயங்கரமா இருக்கு பாருங்க. தானா கதவெல்லாம் திறக்குது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. எல்லாம் கட்டு இவங்க கட்டு இல்ல, அங்க ஜெயில இருந்தா எல்லா கட்டும் அவிழ்ந்து போகுது. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து, இப்போ அந்த சிறைச்சாலை காக்கிற காவலாளிகள்லாம் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பாருங்க, தலைகில மாறுது பாருங்க. நம்ம வாழ்க்கையில் அப்படிதான். சாத்தான் உங்களை கட்டிட்டேன்னு நினைக்கிறான். சாத்தான் இவங்க ஜபத்தை நிறுத்திட்டேன்னு நினைக்கிறான். இவங்க நீ ஒன்றும் இல்லைன்னு அவன் நினைக்கிறான். ஆனால் அந்த நேரத்தில் நாம் ஜெபித்து துதித்து தேவனை ஆராதித்து கொண்டிருந்தா எல்லா கட்டும் உடையுது பாருங்க, கதவெல்லாம் திறக்குது. இப்போ காவலாளி அவன் சாகிறதுக்கு போகிறான். அவனே குத்தி என் பயம், ஏன்னா நாளைக்கு அவனை ராஜா பிடிச்சி தூக்கில் போட்டுருவாங்க. எப்படி இத்தனை கைதிங்க ஓடி போயிட்டாங்க, எங்கே போனாங்க, என்ன பண்ணீங்க, நீங்கள் திறந்து விட்டீங்களா, எப்படிடா திறக்கும், எப்படி கதவை திறக்கும், பாட்டு பாடினா திறந்துருமா, ஜெபம் பண்ணா திறந்துருமா, துதித்தா எப்படி நம்ப மாட்டாங்க, யாரும் நம்ப மாட்டாங்க. நம்ப முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யும்படிதான் தப்பு பண்ணாத இவர்களை எங்கே கொண்டு போய் வச்சிருக்காரு? ஜெயிலுக்குள்ளே வச்சிருக்காரு. ஜெயிலுக்குள்ளே கர்த்தர் கொண்டு போய் வச்சிருக்கிறா. அந்த கஷ்டத்தின் மத்தியில் அவங்களை உட்கார வச்சிருக்கிறார். இவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் ஆண்டவர் அதுக்கு பிறகு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் அங்கே அதிசயத்தை செய்தா, அவருடைய வல்லமையை பராக்கிரமத்தை அங்கே வெளிப்படுத்தினா. எல்லா கட்டெல்லாம் அவிழ்ந்து எல்லாம் திறந்துருச்சு. அவங்க உள்ள அவங்களே சாக போறாங்க. இப்போ என்ன நடக்குது பாருங்க. பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. பாருங்க, இவருக்கு கெடுதி செய்ய நினைச்சவங்கள இப்ப இவன் சொல்ல வேண்டியதா இருக்குது. நீங்க என்ன பண்ணாதீங்க, செத்துறாதீங்கப்பா, உங்களுக்கு ஒண்ணு நீங்க கெடுதி செய்ய. இவருக்கு தெரியுது. இப்ப யார் கிரியை செய்ய ஆரம்பித்துட்டாங்க? தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டான். அதனால நீ சாகாத, நீ எதுக்கு சாகுற, நீங்களாம் யாரும் சாகாதீங்க அப்படின்னு நாங்க அவர்களை ஆறுதல் படுத்திட்டு, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம். நாங்க என்ன பண்ண மாட்டோம், ஓட மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, நாங்கள் ஓட மாட்டோம், பயப்படாதீங்க, நாங்கள் எல்லாம் இங்கத்தான் இருக்கிறோம், நீங்களும் சாகாதீங்க, எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே அவர்கள் அப்படியே தங்கி இருந்தாங்க. அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து, அந்த இவங்க போர்ச்ச அந்த இருக்காங்களா போலீஸ்காரங்க, அவங்க காப்பாற்றவங்கள நேரம் நடுங்குறாங்க. பார்த்தீங்களா, உங்களை நடுங்க வச்சவங்க அவங்களை கர்த்தர் ஒரு நாள் நடுங்க வைப்பார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பாருங்க. அதான் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நம்ம வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் பயப்படாதீங்க. ஐயோ, நம்மளை நடுங்க வைக்கிறாங்க, நம்மளை பயப்பட வைக்கிறாங்களே, நம்மளை இப்படிலாம் செய்கிறாங்களே, நீங்கள் பயப்படக்கூடாது. நம்ம ஆண்டருக்கு உண்மையாக இருந்தால், நல்ல துதித்தான், நல்ல ஜெபம் பண்ணா, தொடர்ந்து ஆண்டு இடத்துல அன்பு கூர்ந்து அவருக்கு நம்ம பிரியமாக இருந்தால் நம்மை நடுங்க வைத்தவர்களை கர்த்தர் நடுங்க வைப்பார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. இப்ப அவங்க நடுங்கி போய் அவங்க கிட்ட வர்றாங்க பாருங்க. வந்து என்ன சொல்றாங்க, அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். ஆமென். இப்ப இவங்களை உள்ள கொண்டு போனதுக்கு காரணம் என்ன? அங்க இருக்கிறவங்கள என்ன ஆகணும்? ரட்சிக்கப்படணும். அந்த போலீஸ்காரங்களா ரட்சிக்கப்படணும். அதுக்கு யாராவது ஒரு ஊழியக்காரர் உள்ள போனாதான் நடக்கும். உள்ளே போனால் தான் நடக்கும். இப்போ அங்கிருந்த ஜெயிலில் இருந்தவங்களாம் பார்த்துருப்பாங்கல்ல, அங்கிருந்த கைதிங்கெல்லாம் பார்த்துருப்பாங்கல்ல. இப்போ அவங்க எல்லாம் ஒரு ஆச்சரியம் தானே, இவங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஆனால் நம்ம இன்னைக்கு ஜெயிலுக்கு போகிறதுக்கு தான் பயந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோ எங்களுக்கு உரிமை இருக்குது, எங்களால் எப்படி நீங்கள் உரிமை இல்லைன்னு சொல்லலாம், எங்களால் எப்படி சொல்ல, நம்ம போய் என்ன பண்ணுறோம், போராடி கொண்டிருக்கிற கவர்மெண்ட்டில். ஆனால் இவங்க அப்படியெல்லாம் போராடல, நேராக ஜெயிலுக்கு சரி போகலான்னு போனாங்க. இப்போ அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களும் ரசிக்கப்பட்டாங்க, அங்கே இருக்கிற கைதிகள் அதை பார்த்து ரசிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. என்னடா வெறும் ஜெபம் பண்ணி பாட்டு பாடி துதிச்சா நிலநடுக்க வருதுடா, கதவெல்லாம் திறக்குது, ஜெயிலே எல்லாம் என்ன ஆகுது திறக்குது, எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அவரிடத்துல அன்பு கூறுகிற, அவரால் அழைக்கப்பட்டு அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் என்னவன் நடக்குதா, நன்மைக்கு எதுவாய் நடக்குது. இப்ப எல்லாம் இவங்களும் விடுதலை, அங்கேயும் விடுதலை. இப்ப அந்த போலீஸ்காரங்களும் என்ன பண்ணாங்க, என்ன செய்ய வேண்டும் கேட்கிறாங்க பாருங்க. என்ன நடக்குது பாருங்க. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். ஆமே. அங்க பிரசங்கம் பண்ணுவதற்கு தான் ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு, கொண்டு போயிருக்கிறார்.
அப்போ ஜெயில கொண்டு போனது தீமையாய் தெரியும், ஆனா அங்க போய் என்னவா மாறுது? நன்மையாய் மாறுது பாரு, நன்மையாய் மாறுது. இப்போ அவங்களுக்கு பிரசங்கம் பண்ற ஒரு வாய்ப்பு, இயேசு சொல்ல ஒரு வாய்ப்பு. இப்போ சொன்ன அதை கேட்டவங்க என்ன சொன்னாங்க பாருங்க. மேலும் ராத்திரியில அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞான ஸ்நானம் பெற்றார்கள். எப்போ? ராத்திரியோட ராத்திரி. ஒரு 3 மாதம் சர்ச்சுக்கு வா. நம்ம என்ன பண்ணுவோம்? ஞானஸ்நானம் வேணுமா? ஒரு 3 மாதம் சர்ச்சுக்கு வாப்பா பார்க்கலான்னு நம்ம சொல்கிறோம். அது தப்புன்றது தெரியுது பாருங்க. அப்போவே கூட்டு போய் அவன் காயங்களை கழுவினா, அவங்க ஏதோ காயப்படுத்திட்டாங்க, அவன் கையில் செத்து போகலான்னு ஏதோ காயப்படுத்திட்டாங்க போல் இருக்கு. அந்த காயங்களே அவனே கழுவி அந்த ராத்திரியோட ராத்திரி விடியறதுக்குள்ளே எதை கொடுத்துட்டாரு? ஞானஸ்நானம் கொடுத்துட்டாரு பாருங்க. இந்த கூட்டத்துக்கு, இந்த சின்ன கூட்டத்துக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்காக இவங்க அடி வாங்கி உத வாங்கி கை கால் கட்டப்பட்டு உள்ள போக வேண்டியிருக்கு பாருங்க. புரியுதுன்னு ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தீமையை கர்த்தர் என்னவா மாற்றினா? நன்மையாய் மாற்றினார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். அப்போ யாரோ ஒருத்தர் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட காரியங்களை என்ன பண்றாரு? நமக்கு தெரிவதில்லை. நமக்கு என்ன இத்தனை பிரச்சனை, இத்தனை போராட்டம் நம்ம வாழ்க்கையிலன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அதன் மத்தியில் நாம் தேவனிடத்தில் ஜெபித்து துதித்து ஸ்தோத்திரித்து அவருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஒப்பு கொடுக்கும்போது போருங்க, அந்த போராட்டத்தின் மத்தியிலோ, அந்த பிரச்சனையின் மத்தியிலோ, அந்த கட்டப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலோ, கைதியாய் கொண்டு போகப்பட்ட அந்த மத்தியிலோ கர்த்தர் யாரோ ஒரு கூட்டத்தை அவருக்காக ரட்சித்து கொள்ள சித்தம் கொண்டு இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். அப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லாம் எதுக்கு தான் நடக்குது? நன்மைக்கு ஏதுவாகவே நடக்குது. நீங்கள் பயப்படக்கூடாது. நல்ல இது ஏதோ ஒன்று நடக்க போகுது, பின்னாடி என்னை கொண்டு யாரையோ ரட்சிக்க போகிறாரு, என்னை கொண்டு ஆண்டவர் ஏதோ செய்ய போகிறாரு, இந்த போராட்டத்துக்கு பிறகு ஆண்டவர் என்னை கொண்டு மகிமைப்பட போகிறாரு, அடுத்த நிலைக்கு நம்மளை ஏதோ கொண்டு போகிறாரு அப்படிங்கிறத நம்ம விசுவாசித்து ஜெபிக்கிறதிலும் துதிக்கிறதிலும் தேவனை ஆராதிக்கிறதிலும் பைபிள் வாசிக்கிறதிலும் உறுதியாய் தரித்திருக்கணும். அதுதான் ஆயுதம், அதுதான் ஆண்டவருக்கு பவர். அவர் அதை நம்ம செய்கிறோமோன்றதை யோசிக்கிறார். அந்த சூழ்நிலையில் நம்ம அப்படியே இருந்தோம்னு சொன்னால் அங்கே கட்டாய அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ அவங்கெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றாங்க. அங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் வீட்டில் போய் படிங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் 3 காரியத்தை சும்மா அப்படி நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். தொடர்ந்து பாஸ்டமா ஜெபம் பண்ணுவாங்க. இது போல் நன்மைக்கு எதுவாக நடந்த வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமின் வாழ்க்கையில் என்ன நடந்தது? நன்மைக்கு ஏதுவாக நடந்தது. ஒரு ஆபிரகாம் ஆதியாகமம் 22:1-2 வசனத்தை மட்டும் வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரிய தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். நன்மையா தீமையா? எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்க. அப்படியே ஆச்சரியமா இருக்கு. ஆனால் அதில் கீழ்ப்படிந்து அவன் என்ன செய்தான்? அந்த பலிபீடத்தில் கொண்டு போய் எத்தனையோ தடைகளை தாண்டி விசுவாசத்தை விடாமல் நம்பிக்கையோடு கூட கர்த்தர் மேல் நம்பி ஒரு குழந்தை எனக்கு நட்சத்திரத்தை போல மணலை போல தரேன்னு சொன்ன ஆண்டவர் இவனை பலி செலுத்தினாலோ திரும்பவும் எனக்கு தருவார் அப்படிங்கிற அந்த வாக்கு தத்தத்தின் மேலே, வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைத்து அந்த குழந்தையை பலிபீடத்தில் கொண்டு போய் வைத்தா பாருங்க, அங்கே கர்த்தர் அதை கனப்படுத்தினான். இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். பிள்ளையாண்டன் மேலே நீ கையை போடாத, பக்கத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு, அதை நீ பலி செலுத்திட்டு உன் ஈசாக்க அழைத்து கொண்டு போன்னு சொன்னாரு. அந்த ஈசாக்கு மூலமா இன்னைக்கு கோடி கோடியான ஜனங்களை, சந்ததியை கர்த்தர் உருவாக்கினார். அல்லேலூயா. அது தீமையாக தெரிந்தது, ஆனால் கர்த்தர் அதை நன்மையாக மாற்றினார். அல்லேலூயா. அதே போல யோபுனுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் அதே தான். முதல்ல 10 குழந்தைங்க மரித்தாங்க, 500 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுதை, எல்லாம் 500 எல்லாம் செத்து போச்சு. அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையை சந்தித்தான். ஆனால் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவன் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சோதனை அவன் கடந்து செல்லும் பொழுது பாருங்க, அது நன்மைக்கு எதுவாய் மாற்றினார். அல்லேலூயா. அடுத்தது இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. இன்றைக்கு எத்தனையோ இழப்புகளோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம்.
துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது ரெட்டத்தனையானதை கர்த்தர் உங்களுக்கு தந்து எந்த இடத்துல வெக்கப்பட்டு போனீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. தன் மனைவி பக்கத்தில் மனைவி மூலமாகவே வெக்கப்பட்டு போனா, ஆனால் அந்த இடத்துல அந்த மனைவியை கொண்டே மறுபடியும் 10 குழந்தைங்களை ஆண்டு கொடுத்தாரு. அல்லேலூயா. அதுபோல உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் யோபுவுக்கு செய்த தேவன் நமக்கோ செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். அதே போல தானியேலுடைய வாழ்க்கையில தப்பே பண்ணாத ஜெபிக்கிற மனுஷனை தூக்கி எங்க வச்சாங்க? சிங்க கெபிக்குள்ள வச்சாங்க. பாருங்க, அதையும் தான் அதை ஏற்றுக்கொண்டு பயப்படல, தன் ஜீவனை பணைய வைத்து அந்த சிங்க கெபிக்குள்ள போடுறாங்க, சந்தோஷமா போனான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார்? சிங்கத்தினுடைய வாயெல்லாம் கட்டினான். அப்ப சிங்க கெபிக்குள்ள போடும்போது அவனுக்கு தோல்வியா தெரிந்திருக்கும், அது வெக்கமாக தெரிந்திருக்கும், அது நஷ்டமாக தெரிந்திருக்கும். ஆனால் சிங்க கெபிலேருந்து வெளியே தூக்கின பிறகு அங்கே நடந்த சம்பவம் பாருங்க. அங்கே அந்த ராஜாவும் ரட்சிக்கப்பட்டான். அந்த ராஜா ஒரு கட்டளையிட்டான், தானியேல் ஆராதிக்கிற தேவன்டா ஜீவனுள்ள தேவன் என்று நான் கட்டளையிடுகிறேன். இனி நம்ம தேசத்தில் எல்லாம் யாரைத்தான் ஆராதிக்கணும்? தானியேலின் தேவனை தான் ஆராதிக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட்டே ஒரு சட்டத்தை இயற்றினாங்க. அப்போ அந்த சிங்க கெபிக்குள்ள போனது நன்மைக்கா தீமைக்கா? நன்மைக்கு. நன்மைக்காக அங்கே விட்டாரு பாருங்க ஆண்டவர். அவன் வெளியே வந்த பிறகு அந்த ஊரே ரட்சிக்கப்படுது. ஊரே பண்ண நம்ம நாட்டில் அப்படி நடக்கணும்னா இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அதுபோலத்தான் இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக தான் தேசத்தில் கர்த்தர் ரட்சிப்பை கொண்டு வர முடியும். அதுக்கு நாம தானியேலை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல எல்லா சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் ஆண்டவர் அழைத்தா அதற்கு போய் போராடிட்டு இருக்கக்கூடாது. நான் வரமாட்டேன், எங்களுக்கு உரிமை இருக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒன்றும் தப்பு பண்ணலையா, அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஒப்பு கொடுத்து போகணும். நீ சிங்க கபியில் போடுறியோ, நீ நெருப்புக்குள்ள போடுறியோ, நீ எங்களை ஜெயிலில் போடுறியோ, போட்டு போ அப்படின்னு சொன்னாதான் கர்த்தர் இறங்கி தேச ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணுவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கணும். அதே போல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? அவங்க நெருப்புல போடுவது தீமையா இருந்தது. ஆனா நெருப்புக்குள்ள இயேசு அவங்களோடு கூட நடப்பது எப்படி இருந்தது? நன்மையா இருந்தது. ஆச்சரியப்பட்டு போனார் அந்த ராஜா. ஏன்னா நம்ம 3 பேரை தான் உள்ள போட்டோம், 4வது நபர் உள்ள என்ன பண்றாங்க? யாரோ ஒருத்தர் 4வது நடக்கிறாங்க. அவரை பார்த்தா எப்படி தெரியுது? தேவகுமாரனை போல தெரியுதுன்ற பாருங்க. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா? நெருப்புக்குள்ள போட்டாலும் அவர் கூட இருந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினா தீமையாய் வந்தது நன்மையாய் மாறினது. அந்த ராஜாவு சொன்னாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆராதிக்கிற தேவன் தான் ஜீவனுள்ள தேவன். இனி தேசத்துல எல்லாம் யாரைத்தான் ஆராதிக்கணும்? இவங்களை தான் ஆராதிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அவங்க தேவனை தான் ஆராதிக்கணும்னு சொல்லி அவங்க சட்டமே ஏற்றினாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தேவனிடத்தில் அன்பு கூறுகிற நம்முடைய வாழ்க்கையிலும் சகலமும் நன்மைக்கு எதுவாகத்தான் நடக்கும். அதில் கர்த்தருக்கு சித்தமானது நடக்கும், கர்த்தருக்கு பிரியமானது நடக்கும். கர்த்தருடைய பக்கத்தில் ஒரு கூட்ட ஜனத்தை நீங்கள் அழைத்து வரத்தக்க சம்பவங்கள் நடக்கும். ரலையிலேயே சொல்லுங்களேன். ஆமாம், நம்முடைய தோல்வியின் மூலமாய், நம்முடைய கஷ்டத்தின் மூலமாய், கட்டப்பட்ட நிலைமையின் மூலமாக பாருங்க, ஒரு கூட்டம் நம்மளை தேடி கர்த்தர் கொண்டு வருவார். நம்மை கொண்டு அவருடைய ஊழியத்தை செய்ய விரும்புகிறார், நம்மை ஒரு கருவியாய் பயன்படுத்த விரும்புகிறான். அதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். வாங்க, ஆபிரகாமை போல வந்து சித்தத்தை நிறைவேற்றுங்க. தானியேலை போல வாங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல வாங்க, பேதுருவை போல வாங்க. ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களை உங்க வாழ்க்கையில சோர்ந்து போய் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போகக்கூடாது, நீங்க முறுமுறுக்க கூடாது. இதுல ஏதோ தேவன் மகிமைப்படுகிறா, இதை சாட்சியாக என்னை சொல்ல வைக்கிறா. ஆனால் இந்த கஷ்டத்தின் மத்தியில், இந்த பிரச்சனையின் மத்தியில் நான் இன்னும் துதிப்பேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன், இன்னும் நான் விசுவாசிப்பேன். இதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க அவருடைய பாதத்தை பற்றி கொண்டு நீங்க காத்திருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த பிரச்சனைக்கு பிறகு பாருங்க, அது நன்மைக்கு ஏதுவாகவே உங்க வாழ்க்கையில வந்திருக்குது என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அப்போ நீங்க வந்து சொல்லுவீங்க, உண்மை பாஸ்டர், நான் எத்தனையோ என்னென்னமோ நினைச்சு நான் பயந்து போயிட்டேன், ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ நான் நினைச்சிட்டேன், ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ நான் நினைச்சேன். ஆனா நான் அந்த சூழ்நிலையில துதித்து ஸ்தோத்திரத்தை நான் மகிமைப்படுத்தினேன். இன்றைக்கு என் மூலமாக எங்க கிராமத்துல நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பிரச்சனையிலிருந்து எப்படா இவங்க வெளியே வந்தாங்கன்னு ஆச்சரியப்படுறாங்க. இன்னைக்கு என்னுடைய நிலைமை மாறி நான் ஆசீர்வாதமா இருப்பதை பார்த்து அநேகர் என்கிட்ட சர்ச்சுக்கு வரேன்னு சொல்றாங்க. அப்படிங்கிற சாட்சிகளை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில எழுப்புவதற்கு தான் கர்த்தர் நம்மை அக்னியிலே புடமிடுகிறார்.
நம்மை சோதிக்கிறார். நம்மை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அதன் ஊடாக கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. அதனால நாமும் அது போல ஒப்பு கொடுத்து அந்த சூழ்நிலையில, தோல்வி நிலையில, கட்டப்பட்ட நிலைமையில, வெக்கப்பட்ட நிலைமையில இன்னும் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை கொண்டு மகிமைப்படுவார். அநேகரை நம்முடைய சாட்சியின் மூலமாக ரட்சித்து அவருடைய வருகைக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். புரியுதுன்னு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால எந்த நிலையிலும் நான் கர்த்தரை துதிப்பேன், எந்த தோல்வியிலும் நான் விசுவாசிப்பேன், எந்த சூழ்நிலையில் நான் வார்த்தை வசனங்களை நான் வாசிப்பேன். கர்த்தர் என் மூலமாய் மகிமைப்படும்படி நான் ஒப்பு கொடுக்கிறேன்றவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே எழுந்து நிலுங்க. பாஸ்டம்மா ஜெபம் பண்ணி முடிப்பான். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அது தீமை போல தோன்றலாம், ஆனால் அது கடைசியில் பார்க்கும்போது நன்மையாக இருக்கும். ஆண்டவர்கிட்ட தேவனுடைய அன்பு பெரிது. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இப்படியாய் நடக்கும், மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு அல்ல. அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது பார்க்குறோம், ஆவியின்படி நடக்கிறவர்கள். தேவ ஆவியின்படி நடந்தால் சகலமும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். ஹாலி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நான் ஆவியில் நடக்க எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. ஓ தேங்க்யூ ஜி. இதுவரை நான் மாம்சத்தில் செயல்பட்டு அநேக இக்கட்டுகளிலே சிக்கி இருக்கிறேன். ஓ இது நன்மைன்னு நினச்சி அநேக தீமைகளை அனுபவிச்சிருக்கிறேன் அப்பா. இப்பொழுது நான் ஆண்டவர் ஆவிக்கேற்றபடி என்னை உருவாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே எனக்குள்ளாய் ஆவியின் சிந்தை வரட்டும், மாம்சத்தின் சிந்தை மறையட்டும் சொல்லுங்க. மாம்சத்தின் யோசனைகள் மறையட்டும். ஓ ஆவியின் சிந்தையினால என்னை நிரப்புங்க ஆண்டவரே. பவுலும் சீலாவும் கர்த்தருக்காக அல்லவா சிறைச்சாலைக்குள்ளே சென்றார்கள். ஆண்டவர் கர்த்தர் கிரியை செய்தார், ஜெபித்தார்கள், துதித்தார்கள். அது நிமித்தமாக ஒரு பெரிதான ரட்சிப்பு அநேகருக்கு வந்தது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா ஆண்டவரே எனக்குள்ளாக அபிஷேகம் நிறைந்திருக்கட்டும். ஓ ஆவியின் சிந்தையிலே நான் நிரம்பி இருக்கேன், எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்க ஆண்டவரே. எல்லா குறைவுகளையும் நிறைவாய் மாற்றுகிற கர்த்தர். இதுவரை என் வாழ்க்கையில குறைவுகளா இருக்கப்பா. ஏன் குறைவு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என் வாழ்க்கையில ஏன்பா குறைவுகள்? எல்லாவற்றையும் நான் சீர்தூக்கி நம்மை பார்க்கும்போது கர்த்தர் அதிலிருந்து நம்மை விடுவிப்பார். நிறைவான ஆசீர்வாதங்களை தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். அந்த இடத்துல திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசு அங்க இருந்தா, இயேசு அங்க இருந்ததை நிமித்தமாக அற்புதம் நடந்தது. ஓ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா நீங்க என் வாழ்க்கையில வாங்க, என் இருதயத்துல வாங்க. ஓ என்னுடைய ஆண்டவரே சாட்சியுள்ள வாழ்க்கையில நான் நிறைவேற்றின ஆண்டவரே, உண்மை நான் வெளிப்படுத்தின ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா. எல்லாம் சகலமும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்றால் ஓ கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இயேசுவை அந்த காணா ஒரு திருமணத்தில் இயேசுவை அழைத்திருந்தார்கள். இயேசு அந்த திருமணத்துக்கு இருந்தார். ஓ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு நம்முடைய வீட்டில் இருந்தால் தான் சமாதானம், இயேசு நம்முடைய வீட்டில் இருந்தால் தான் சந்தோஷம், நம்முடைய வியாபாரத்தில் இயேசு இருந்தால் தான் நமக்கு அதில் வளர்ச்சி, அதன் நிமித்தம் பெருக்க உண்டாகும். இயேசு நம்முடைய வீட்டில் இருந்தால் தான், நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் தான் தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறும், வெற்றி நமக்கு கிடைக்கும். இயேசு நம்ம வீட்டில் இருந்தால் தான், இயேசுவை நம்ம குடும்பத்தில் தலைவராய் வைங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ். எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து நமக்கு நல்ல ஆலோசனை தந்து வழி நடத்துகிற கர்த்தர். ஓ நம்முடைய படிப்பில் இயேசு நம்ம கூட இருக்கணும். அப்பதான் எதிர்காலத்தை தேவன் ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். வருமானத்தில் இயேசு இருக்கணும். அப்பதான் நமக்கு ஆசீர்வாதம் பெருக்கம் உண்டாகும். இயேசுவே எனக்குள்ள வாங்க, ஓ எனக்குள்ள வாங்க. இந்த மாம்ச சிந்தை களைத்து போடுங்க, ஆவியின் சிந்தை தரித்தவர்களாய் நான் காணப்பட உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேவனிடத்துல மாத்திரம் அன்பு வைங்க. மனுஷனுடைய அன்பு மாயை. ஒருவேளை கணவனுடைய அன்பு உங்களுக்கு மாயமா இருக்கலாம், மனைவியின் அன்பு இல்லாம இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு நினைச்சு பாருங்க, பெற்றோருடைய அன்பு உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். பெற்றோர்கள் நினைத்துக்கோங்க, பிள்ளைகளோட அன்பு உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். வயதான காலத்திலே எல்லாருடைய அன்பும் தனிந்து போயிருக்கலாம். ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசுவை போல ஒரு தெய்வம் நமக்கு இல்லை. அன்பு செலுத்த, முழுமையான அன்பை செலுத்த தேவன் தவிர ஒருவரும் இல்லை, இயேசுவை தவிர ஒருவரும் இல்லை. மற்ற அனைத்தும் மாயையானது, மற்ற அனைத்தும் போலியானது. ஓ அந்த ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா என் மாம்ச சிந்தையெல்லாம் எடுத்து போடுங்கப்பா, ஆவியின் சிந்தையில என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க. கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார்.
அப்போ எல்லாமே நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். நீங்கள் என்னெல்லாம் தேவனுக்காக செய்கிறீங்களோ எல்லாம் நன்மையாக நமக்கு நடக்கும். ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வேலை ஸ்தலத்தில் சோர்ந்து போய் இருக்கீங்களா? பலவீனப்பட்டு இருக்கீங்களா? சோர்ந்து அந்த இடத்துல நமக்கு எல்லாரிடத்துல தயவு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா என் வேலை ஸ்தலத்தில் இயேசு நீங்கள் வாங்க ஆண்டவரே. அவருடைய பிரசனம் வந்தால் போதும். ஓ அவருடைய பிரசனம் உங்கள் அந்த வேலை ஸ்தலத்தில் வந்தால் போதும். எல்லார் கண்களையும் உங்களுக்கு தயவு உண்டாகும். எல்லார் கண்களையும் ஒரு தயவு உண்டாகும். பலவீனமாக இருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா என் சரீரம் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறது, சுகவீனமாக இருக்கேன்ப்பா. அப்பா என் சரீரத்தை தொடுங்க. ஓ உங்கள் ரத்தத்தினாலே என்னது கழுவுங்கப்பா. ஓ ஜீசஸ் எனக்குள்ள வாங்கன்னு சொல்லுங்க. உடல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவர் தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். யெகோவா ரஃபா தெய்வம். ஓ ஒரு நாள் உங்களை கைவிடாத தகப்பன், நம்மை கைவிடாத தகப்பன். ஓ நம்மோடு கூட வாசம் பண்ணிக்கிறார். ஓ நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உச்சன் தலை முதல் உள்ளம் கால் வரை இயேசுவின் ரத்தம் இறங்கட்டும், இறங்கட்டும், பாய்ந்து செல்லட்டும். எல்லா பொல்லாத சிந்தையை தூண்டுகிற அசுத்த ஆவிகள், கெடுக்கிற ஆவிகள், குடும்பத்தில் பிரிவினை உண்டு பண்ணுகிற ஆவிகள், பேச்சின் நிமித்தம் பிரிவினை உண்டு பண்ணுகிற ஆவிகள் வெளியேறிய இயேசுவின் நாமத்தினாலே, வெளியேறிய இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால் சரித்து விட்டு ஓடி போ என்று கட்டளை கொடுக்கிறோம். ஆவியின் சிந்தையை தரித்துக் கொள்ளட்டும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உம்மிடத்திலே முழுமையான அன்பு செலுத்த உதவி செய்வீராக. சபையாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. எங்களுக்காக ஜீவனையே தந்தவர் நீங்க தான்ப்பா. உம்மை போல நேசிக்க இந்த உலகத்தில் ஒருவர் இல்லை ஆண்டவரே. எல்லாம் மாயையானது, போலியானது ராஜா. என் தேவாதி தேவனுடைய அன்பு, என் தேவனாதி தேவனுடைய இரக்கம், என் தேவனாகிய தேவனுடைய கிருபை, இரக்கம், தயவு, காருண்யம் பெரியது ஆண்டவரே, பெரியது ராஜா. எங்களுக்கு அது தீமை போல இருக்கலாம்ப்பா. அது நிமித்தம் அநேக நன்மையான காரியங்களை நாங்கள் படித்துக்கொள்ள உதவி செய்திருக்க. அநேக காரியங்களை நாங்கள் வெட்கப்பட்டு உண்டது ஆண்டவரே, வெட்கப்பட்டு போனது உண்டு ஆண்டவரே. ஆனாலும் நீர் எங்களோடு இருந்து ஜெய கிறிஸ்துவாகிய நீர் எங்களை ஆண்டவரே எங்கள் நிமித்தமாக நீர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிற அதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை விளங்க செய்திருக்கிற அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் பெரியவர் ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவரே உம்மை போல ஒரு அன்பு இல்லை ராஜா. அந்த தெய்வீக அன்பிலே நாங்களும் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. தொடர்ந்து அநேக 6-7 காரியங்களை பார்த்தோம் அப்பா. அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் நீர் செயல்பட்டீர். அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நீர் கிரியை செய்தீர் ஆண்டவரே. அப்பா அதற்காக உமக்கு நன்றி. உமக்கு முதலிடம் செலுத்தினார்கள், உமக்கு கீழ்ப்படிந்தார்கள், உம்முடைய வார்த்தை கனப்படுத்தினார்கள், சீஷர்கள் கனப்படுத்தினார்கள். அது நிமித்தம் அவர்கள் நன்மைகளை பெற்றார்கள். அது தீமையானது போல இருந்தாலும் அதை நன்மையாக மாற்றி உம்முடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணினீங்க அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை எங்களை எல்லாம் தாழ்த்துறோம், வெறுமையாக்குகிறோம். சபையை உங்களுடைய கரத்தில் தருவோம்ப்பா. திருச்சபை மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன தேவையோடு வந்திருக்கிறார்களோ அந்த தேவையை கர்த்தர் சந்தித்து சமாதானத்தோடு அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோங்க தாவே. உங்களுடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். புதிய வாரத்தில் புதிய உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோங்க தாவே. தொடர்ந்து கிருபைகளை மூடிக்கொள்வீராக தகப்பனே. இதோ படைக்கப்பட்ட காணிக்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமாய் அதை ஆண்டவரே அப்பா வேதாகம கல்லூரி கட்டுவதற்காக அதை செலவு செய்ய கர்த்தர் அனுக்கிரகம் செய்தல் வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் எங்கள் வேதாகம கலாச்சாலை அதனுடைய இடம் ஆண்டவரே இன்னும் விஸ்தாரமாகட்டும். அதனுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக அப்பா. உம்மை ஸ்தோத்திரம். அங்கே இருக்கிறதான டைரக்டர்காய், டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்காய் உங்களுடைய கரத்தில் பாரத்தோடு வருகிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நல்ல முறையில் அவர்கள் கற்று தேர்ந்து வெளியேற கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்தல் வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை எல்லாம் தாத்துக்கொண்டு வெறுமையாற்றுகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தர்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்கள் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. 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 God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.